அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மூட்டு எலும்பு தேய்மானத்தில் நிறைய அறிகுறிகள் நம்ம சொல்றோம். இதுல வலி ஒரு முக்கியமான முதன்மையான ஒரு அறிகுறி. இரண்டாவது, அந்த மூட்டு பகுதியை சுற்றி ஏற்படக்கூடிய மூட்டு வீக்கம். பொதுவா ஒரு வலி நம்மளுக்கு எதை உணர்த்துது அப்படின்றத நம்ம போன வீடியோல பார்த்துருக்கோம். மூட்டு பகுதியில வீக்கம் ஏற்படுது. பொதுவா மூட்டு பகுதியில அடிபட்டா வீக்கம் ஏற்படும். ஏதாவது எலும்பு முறிவு ஏற்பட்டாலும் மூட்டு வீக்கம் ஏற்படும். நோய் தொற்று ஏற்பட்டாலும் மூட்டு வீக்கம் வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அது போக மூட்டு வலி வந்ததுக்கு அப்புறம், மூட்டு தேய்மானம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இந்த மூட்டு வீக்கம் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான மூட்டு வீக்கம் இருக்கிறத நம்ம கவனிச்சிருப்போம். பொதுவா மூட்டு பகுதி அந்த பெட்டலான்னு சொல்லக்கூடிய அந்த எலும்புக்கு மேற்புறத்தில் நிறைய பேருக்கு இருக்கிறத கவனிச்சிருப்போம். அந்த மூட்டு பகுதி அனைத்துமே வீக்கமாகவே இருக்கும். இதனுடைய அறிகுறி பார்த்தீங்கன்னா, இந்த மூட்டு வீக்கம் பகல் ஃபுல்லா இருக்கும். தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில பார்க்கும் பொழுது இந்த மூட்டு வீக்கம் இருக்காது. இன்னும் சிலருக்கு ஏதாவது கொஞ்சம் அதிகமான ஒர்க்கு கொடுக்கும் பொழுது இந்த மூட்டு வீக்கம் இருக்கும். ஒரு 2-3 நாட்கள் ஏதாவது வீட்டிலேயே வைத்தியம் பார்க்கும் பொழுது இந்த மூட்டு வீக்கம் குறைஞ்சு போயிடும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூட்டு பகுதியில் வீக்கம் இருந்த மாதிரியே இருக்கும். இந்த வீக்கத்தை வச்சே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு பகுதியில் என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத நம்ம சொல்லிட முடியும். பொதுவாக வலி ஏற்படுது அப்படின்னீங்கன்னா மூட்டு பகுதியில் ஒரு மைனர் இன்ஜுரி நடக்குது அப்படின்னு அர்த்தம். ரைட். அந்த மைனர் இன்ஜுரி கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது அங்கே ரிப்பேரிங் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா? அப்போதான் இங்கே மூட்டு வீக்கமும் அதை தொடர்ந்து அந்த மூட்டு பகுதியில் கொஞ்சம் வெப்பமான ஒரு உணர்வும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நம்ம இதை ஜென்ரலாகவே இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் நம்மளுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, நம்மளுடைய உடல் பகுதியில் எந்த இடத்துலையும் அடிபட்டாலும் அங்கே ரிப்பேரிங் ப்ராசஸ் நடக்கும் பொழுது அந்த அடிப்பட்ட இடத்தை சுற்றி வீக்கம் வருவதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கும். ரைட். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே ரிப்பேரிங் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னீங்கன்னா அங்கே ஸ்வெல்லிங் இருக்கும். கண்டிப்பாக இது எந்த இடத்துல அடிபடுதோ அந்த இடத்துல தான் இந்த ஸ்வெல்லிங் இருக்கும். இப்போ இதற்கு சில மருத்துவ முறைகள் நம்ம இதை செய்கிறோம் அப்படின்னீங்கன்னா ஒரு 3 முதல் 5 நாட்களுக்குள்ளாகவே நல்லாவே குறைஞ்சு போயிடும். இது இந்த நீ ஜாயிண்டில் ஒரு சின்ன சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி அல்லது வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் ஏற்படும் பொழுது இந்த மாதிரியான வீக்கம் வருவதும் குறைவதும் ஒரு இயல்பான ஒன்று தான். ரைட். இதுவே ஒரு 30-35 வயதை கடந்ததுக்கு அப்புறம் இவர்களுக்கு ஒரு மாடரேட் ஒரு ஒர்க் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு இந்த வலியோடு சேர்ந்து மூட்டு வீக்கமும் இருக்கும். இந்த மூட்டு வீக்கம் அவங்களுக்கு பகல் ஃபுல்லாக இருந்தாலும் திரும்பி மறுநாள் காலையில் பார்க்கும் பொழுது அதிகமாக இருக்காது.
சிலருக்கு மூட்டு வீக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு 3 நாட்களில் வந்து மறுபடியும் குறையும். சிலருக்கு மருத்துவம் செஞ்சதுக்கப்புறம் குறையும், சிலருக்கு வந்து இயல்பாகவே குறைந்து போயிடும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன வந்து நடக்குது அப்படின்னீங்கன்னா, அங்கே மசில் ஸ்ட்ரெயின் வந்து பெயின் வந்துருச்சு. அதுக்கடுத்து சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி உள்ள கார்டிலேஜ், மெனிஸ்கஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து ஒரு மைனர் இன்ஜுரி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மைனர் இன்ஜுரி கொஞ்சம் அதிகமான காரணத்தினால அங்கே ரிப்பேரிங் ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து அர்த்தம். ரைட். இப்போ இவங்களுக்கு இது வந்து மூட்டு தேய்மானம் ஏற்படுவதற்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ இதுவே இவங்க தொடர்ந்து வாரத்தில் 2 அல்லது 3 நாட்களுக்கு கொஞ்சம் மூட்டுக்கு அளவுக்கு அதிகமான லோடு வந்து ஏதாவது கொடுக்கும் பொழுது, ஸ்ட்ரெஸ் ஏற்படும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜ், மெனிஸ்கஸ் மறுபடியும் டேமேஜ் ஆகிட்டே வந்து இருக்கும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் ஸ்வெல்லிங் வந்துக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ இப்போ இவங்களுக்கு இது ஒரு 40 வயதுல வந்து ஆரம்பிக்கும் பொழுது இதனுடைய அறிகுறி மற்றும் இதனுடைய வீரியம் என்னவாக இருக்கும்னு வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் வலி மற்றும் வீக்கம் ஏற்படும் பொழுது அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை மறுபடியும் உள்ள குருத்தெலும்பு அடிபட்டுக்கிட்டே வந்து இருக்கு, சின்ன சின்னதாக டேமேஜ் ஆகிட்டே வந்து இருக்கு அப்படின்றது தான். ஸோ இது பல வருடங்களாக நடக்கும் பொழுது ஒரு 5 முதல் 7-8 வருடங்களை தாண்டி இந்த வலி நிரந்தரமாக இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் செஞ்ச உடனேயே மூட்டை சுற்றி மூட்டு வீக்கம் ஏற்படும். அப்போ நம்மளுக்கு இங்கே தேய்மானம் அளவுக்கு அதிகமாக ஏற்படுது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறலாம். ரைட். இப்போ இந்த வலி அதிகமாகும் பொழுது, மூட்டு வீக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு மூட்டு பகுதியில் ஒரு சின்ன ஸ்டிஃப்னஸும் நம்மளுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதோட இங்கே மூட்டில் ஒரு சவுண்டு வந்து இருக்கும், கடக் கடக்குன்னு நிறைய பேருக்கு சத்தம் வந்து கேட்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இவங்க பெயின் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா சின்ன சின்ன வேலையை கூட அவங்களால செய்ய முடியாது. அதனால வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கலாம். அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இவங்க மறுபடியும் இந்த ஜாயிண்டில் அப்நார்மல் வெயிட் லோடிங் வந்து வராமல் பார்த்துக்கிறணும். மூட்டு தேய்மானம் ஏற்படுவதற்குரிய காரணங்கள் நிறையா இருக்குது, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அப்படி அவாய்ட் பண்ணாமல் மறுபடியும் திரும்பி வந்து ஒர்க் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து மூட்டில் வந்து வீக்கம் வந்து ஏற்படும். மறுபடியும் திரும்பி மூட்டு பகுதியில் உள்ள சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரிஸ் வந்து நடக்குது, மறுபடியும் திரும்பி ரிப்பேரிங் ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு வந்து மூட்டு வந்து அடிபட்டுகிட்டே வந்து இருக்குது, ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேரிங் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னீங்கன்னா வந்து இதை ஒரு க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெயின் ரொம்ப சிவியராக இல்லாமல் டல் ஏக்கிங் பெயின் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். கொஞ்சமாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும், ஆனால் பெயின் வந்து இருந்துகிட்டே வந்து இருக்கும். ரொம்ப மூட்டு பகுதியில் உள்பகுதி வரைக்கும் ரொம்ப டீப்பாக வந்து இருக்கும் இந்த பெயின். ஸோ இப்போ இந்த பெயின் வந்து கிட்டத்தட்ட வந்து மூட்டு பகுதியில் பாதி ஸ்டேஜை வந்து கடத்துக்குது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறலாம். ரைட். இப்போ இது வரைக்கும் நான் வந்து சொன்னது எல்லாமே வந்து இந்த மூட்டு தேய்மானம் இருப்பவர்களுக்கான இந்த மூட்டு வீக்கம் இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ இதுவே ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் மூட்டு தேய்மானம் இருக்கும், பாலி ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும், கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் இது இருக்கும், இன்ஃபெக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து இருக்கும். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து மூட்டு தேய்மானம் ஏற்படாமலேயே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஆட்டோஇம்யூன் டிஸார்டர்னு சொல்லுவோம் இல்லையா,
அந்த மாதிரியான சில பாதிப்புகள்லையும் எப்போ பார்த்தாலுமே மூட்டு வீக்கம் இருந்துக்கிட்டே வந்து இருக்கும். இதனால அங்கே வந்து மூட்டு பகுதிகள் ரொம்ப வேகமாகவே இயல்பாகவே ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சு போய் இங்கே மூட்டு தேய்மானம் ஏற்படும். இயல்பான ஒரு மூட்டு தேய்மானத்துக்கும் மற்ற நோய்கள் ஏதாவது ஏற்பட்டு அதன் மூலமாக மூட்டு தேய்மானம் ஏற்படுவதற்கும் பெரிய வந்து வித்தியாசம்லாம் வந்து ஒன்றும் வந்து கிடையாது. கிட்டத்தட்ட சிம்டம் எல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரானிக் இன்ஃப்ளமேஷன் ஸ்டேஜ் நம்ம வந்து சொல்கிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூட்டுடைய அறிகுறிகள் இருக்கும். ஆனால் மற்ற வேறு சில அந்த மூட்டு பாதிப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழங்கால் மூட்டு பகுதியில் மட்டும் இருக்காது. இடுப்பு மூட்டு பகுதி, தோள்பட்டை, கழுத்து, முதுகு தண்டுவடம், கீழே கணுக்கால் பகுதி, இந்த மாதிரி வந்து வேறு சில மூட்டு பகுதிகளையும் சேர்த்து வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் இந்த மூட்டு தேய்மானம் அப்படின்றது ஏதாவது ஒரு பக்க மூட்டு பகுதியிலேயோ அல்லது இரண்டு பக்க மூட்டுகள்லேயோ தேய்மானத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு தேய்மானம் அப்படின்றது பொதுவாகவே வயதாகும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பாக இருந்தாலும் இந்த மூட்டு வந்து மறுபடியும் அடிபடுறது அப்படின்றத நம்ம வந்து கவனத்தில் வந்து வச்சுக்கிறணும். இங்கே மூட்டு வந்து அடிபடுறது அப்படின்னீங்கன்னா நம்ம போய் கீழே விழுகிறது, இங்கே ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிறது, இந்த மாதிரி நம்ம வந்து சொல்கிறது இல்லை. இந்த மூட்டுக்கு உள்ளே வந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த சாஃப்ட் டிஷ்யூ ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, குருத்தெலும்பு பகுதி, அந்த மெனிஸ்கஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தட்டு போன்ற ஒரு அமைப்பு, சுற்றி இருக்கக்கூடிய சவ்வு பகுதி, பர்சன்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு சின்ன ஜவ்வு பகுதி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மிருதுவான ஒரு திசு போன்ற அமைப்புகளை வந்து கொண்ட அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மைல்டாக வந்து ஒரு மைனர் இன்ஜுரிஸ் நம்ம வந்து சொல்லுவோம். இது நம்ம கொஞ்சம் ஹெவியாக ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒர்க் பண்ணாலே வந்து வரும். நம்ம ஜிம்முக்கு வந்து போகும் பொழுது நம்மளுடைய தசைகள் எல்லாம் ஒரு இறுக்கமான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம ஏற்படும், அதோட வலியும் வந்து வரும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து மூட்டு பகுதியில் திரும்பி அடிபட்டுக்கிட்டே வந்து இருக்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். இந்த முழங்காலில் வந்து இருக்கக்கூடிய வீக்கம் குறைவதற்கு நம்ம என்ன மாதிரியான மருத்துவங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக வீட்லேயே நம்ம வந்து சுடுதண்ணி ஒத்தடம் வந்து கொடுக்கலாம். குறைந்தது ஒரு 3 முதல் 5 நாட்களுக்கு கொடுத்தோம்னாலே இந்த வீக்கம் வந்து குறையும், அதோடைய வலியும் வந்து குறையும். இது வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு தேய்மானம் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு. அதோட மூட்டு பகுதியில் ஏதாவது சத்தம் ஏதாவது கேட்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அந்த கிராக்லிங் சவுண்டு நம்ம வந்து சொல்லுவோம். இது ரொம்ப ஹெவியாக ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணும் பொழுது இவங்களுக்கு வந்து ஏற்படும். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு ஸ்க்ரப் பேண்டேஜ் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம், அல்லது நீ கேப் வந்து பயன்படுத்தலாம். அதற்கடுத்து நாம் ப்ரிவென்டிவாக வந்து இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. ரொம்ப நேரம் நிற்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறணும். ஒருவேளை மாடிப்படி ஏறக்கூடிய வேலைகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதையும் நம்ம வந்து குறைக்கணும். தம்னங்கால் போட்டு உட்கார்றத குறைச்சிக்கிறணும். குத்து வச்சு உட்கார்றத வந்து குறைச்சிக்கிறணும். முள்ளிங்கால் வந்து போடக்கூடாது. இந்த மாதிரியான சில வேலைகள் என்னென்ன வந்து மூட்டு தேய்மானத்தை ஏற்படுத்துமோ அதெல்லாம் நம்ம வந்து குறைக்கணும், அல்லது கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிடணும். அது நிப்பாட்டிட்டு நம்ம வந்து மறுபடியும் மூட்டுக்கு அந்த மேல்புறத்தில் தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய குவாட்ரிசெப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தசைப்பகுதிக்கு பயிற்சிகள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய மூட்டு பகுதியில் அப்நார்மலாக விழுகக்கூடிய அந்த வெயிட் பியரிங் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையும். மூட்டு பகுதியில் மறுபடியும் அந்த மைக்ரோ இன்ஜுரிஸ் ஏற்படாமல் நம்ம வந்து அதை தடுத்து நிப்பாட்ட முடியும்.
இதன் மூலமாக நம்ம வந்து மூட்டு தேய்மானம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகல அப்படின்றத வந்து உறுதிப்படுத்திக்கவும் முடியும். ஏன்னா அந்த வலியும் வீக்கமும் தான் வந்து ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு வந்து மூட்டு மறுபடியும் உள்ள அடிபட்டுக்கிட்டே வந்து இருக்குது அப்படின்றத வந்து உணர்த்தக்கூடிய அறிகுறி. முடிஞ்ச அளவுக்கு மறுபடியும் இந்த வலியும் வீக்கமும் ஏற்படாமல் வந்து இருப்பதற்கான வழிமுறைகளை கடைபிடிக்கணும். அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னீங்கன்னா நமக்கு மூட்டு தேய்மானம் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.